ஆரும் தூயாவே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்த நீராளுகை செய்யும் வாரும் தூயாவே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்த நீராளுகை செய்யும் அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும் வாரும் தூயாவே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்த நீராளுகை செய்யும். குட் ஈவினிங், ஹவ் ஆர் யூ? ஓகேங்க, இந்த வீடியோவில் ஹோலி பைபிள், நியூ டெஸ்டமெண்ட், த லெட்டர் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃப்ரம் Saint Peter, chapter 4, verses 17 to 19. இறைவசனங்கள் 17 முதல் 19 வரை அதில் வர சொல்லப்படுது. For it's time for judgment to begin with God's household, and if it begins with us, and what will the outcome be for those who do not obey gospel? Therefore, let those who suffer according to God's will entrust their soul to the faithful Creator while doing good. என்ன அப்படின்னா, அது கடவுளின் தீர்ப்பு அவருடைய வீட்டினரிடையே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தொடங்கி விட்டது. அப்படின்னா கடவுளின் தீர்ப்பு கடவுளின் வீட்டாரிடத்திலேயே தொடங்கி விட்டது. அப்படின்னா அதாவது நம்மளுடைய கடவுள் வீட்டாரிடத்துல கடவுளை நம்புகிறவர்கள், கடவுளை ஏற்றுக்கொள்கிறவர்கள், அவர்களிடமே அந்த தீர்ப்பு தொடங்கி விட்டது அப்படின்னு சொன்னால், those who believe God, those who accepted Jesus should experience or face the trial and persecution. அந்த துன்பங்கள் எல்லாமே அவர்களும் எதிர்கொள்ள வேண்டும், எதிர்கொண்டார்கள். அப்படின்னா கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அதற்கு எகெயின்ஸ்டாக செயல்படுகிறவர்கள் எந்த அளவுக்கு தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவார்கள்ன்றது அப்போஸ்தலரான புனித ராயப்பர் அழுத்தம் திருத்தமாக கேட்குது. அப்படின்னா கடவுள் நேர்மையாளர்களே மீட்கப்படுவது அரிதென்றால், நேர்மையாளர்கள் நல்லவர்கள் இவர்களே மீட்கப்படுவது அரிதென்றால், ரொம்ப கஷ்டமான காரியம் என்றால், பாவிகளும் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அதற்கு எதிராக செயல்படுபவர்களும் எந்த அளவுக்கு தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவார்கள் அதை தான் கேட்குறாரு. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்கிறார், பரிசுத்தமாக இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமாகட்டும், அப்படியே நல்ல செயல்களை செய்து கொண்டா இருக்க வேண்டும். அது துன்பங்கள் நமக்கு வரும், ஆனால் துன்பங்களை ஆண்டவருக்காக நம்ம அதை ஒரு கிறிஸ்தவன் என்பதற்காக வெட்கப்படக்கூடாது. ஆனால் அதனை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள துன்பங்களையும் கஷ்டங்களையும் அந்த ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன் அண்ட் பெர்செக்யூஷன் இது எல்லாமே ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவ அன்போடு இறை அனுபவத்தோடு நிறைவோடு மனநிறைவோடு சந்தோஷத்தை கூட அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு அவர் சொல்கிறார். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா
அதான் therefore let those who suffer according to God's will entrust their soul to the creator while doing good. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கடவுளின் திருவிழப்படி துன்பப்படுகிறவர்கள், கடவுளின் திருவிழப்படி அவருடைய திட்டப்படி அழைக்கப்பட்டு அவர்கள் கடவுளுடைய திருவிழப்படி துன்பப்படுபவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய விருப்பங்களையும் தங்களுடைய ஆன்மாக்களையும் உள்ளத்தையும் கடவுளிடம் ஒப்படைத்து விட வேண்டும். அதாவது நல்லது செய்து கொண்டே while doing well, while doing good, நல்லது செய்து கொண்டே இந்த துன்பங்களை கடவுளுக்காக ஏற்றுக்கொண்டு தங்களுடைய உள்ளத்தையும் ஆன்மாக்களையும் கடவுளிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நம்ம ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும்போது நம்ம அதுக்காக வெட்கப்படக்கூடாது, அதற்காக நம்ம துன்பப்பட வேண்டி நேர்ந்தாலும் அதனை ஒரு கிறிஸ்தவனாக மன நிறைவோடு சந்தோஷத்தோடு நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அப்போஸ்தலனான ராயப்பர் நம்மக்கிட்ட அழுத்தம். அப்படின்னா நம்ம அது திருச்சபை சேர்ந்தவர்கள் நம்ம துன்பப்படும் போது ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதுதான் சொல்கிறாரு, நேர்மையாளர்களே மீட்கப்படுவது அரிதென்றால். அப்படின்னா நற்செய்திக்கு எதிராக செயல்படும், நற்செய்தி ஏற்றுக்கொள்ளாதவர்களும் பாவிகளும் எந்த அளவுக்கு மோசமாக தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார்கள். அப்படின்னா அப்போ நாமளே நமக்கு துன்பம் வரும்போது அவரை மறுதளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை செய்யாமல் நம்ம கடவுளால் முழுமையாக மீட்படைய வேண்டும். அதை தான் அவர் சொல்கிறார். அப்போ கடவுளை நேர்மையாளர்களே மீட்கப்படுவது அரிதென்றால் கஷ்டம். அப்படின்னா கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அவர் அந்த நற்செய்திக்கு எதிராக செயல்படுபவர்களாம் எந்த அளவுக்கு தண்டனை தீர்ப்பாக்கு ஆளாவார்கள்ன்றதான் அவர் சொல்கிறாரு. அப்படின்னா நம்ம கிறிஸ்தவன் என்பதற்காக நமக்கு துன்பங்கள் ஃபேஸ் பண்ண நேர்ந்தாலும் அதனையும் நம்ம ஒரு சவாலாக உறுதியான உள்ளத்தோடு ஒரு இறை அனுபவத்தோடு மன நிறைவோடு அதை ஏற்றுக்கொண்டு நம்மை முழுமையாக கடவுளிடம் ஒப்படைத்து நாம் நல்லது செய்து கொண்டே இருக்க வேண்டும். We should do God every day even though we suffer according to the will of God. அப்படியே கடவுளுடைய திருவழிப்படி நம்ம துன்பப்பட நேர்ந்தாலும் அதனையும் நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு. பட் இது குவைட் சேலஞ்சிங் டாஸ்க் இல்லைங்களா? அப்போது நம்ம கடவுளுடைய தூய ஆவியானவர் நம்ம கூட இல்லைன்னு சொன்னாமல் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மனநிறைவோடு சந்தோஷத்தோடு அந்த துன்பங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது.